குழந்தை பருவத்திலிருந்தே கீரை சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும், கீரை சாப்பிடு, மூட்டு வலி வராது, நல்லா செரிமானம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். கீரைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை ஒவ்வொரு ஆர்கனுக்குமே அது இன்க்ரீஸ் பண்ணுது. முக்கியமா இந்த கீரைகள் சாப்பிட்றவங்க என்னன்னா, இந்த கீரை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில மதியம் இரவு நேரத்துல அந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அதிகமான கீரையை சாப்பிடும் போதும் உடலுக்கு தீங்கு தான் தருதுன்னு சொல்லலாம். இரவு நேரத்துல கீரைகள் எடுக்கிறத நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா டைஜஷன் சரியா ஆகாது. இதுவே நம்ம காலையில சமைச்சதோ இல்ல மதியம் சமைச்ச கீரையை திரும்பவும் நம்ம இரவு நேரத்துல சாப்பிட்டோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக வரும். இந்த அகத்திக்கீரை மாதம் 2 அல்லது 3 முறை நம்ம தாராளமாக பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இதுவே மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உணவில் நிறைய கீரை சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குழந்தை பருவத்திலிருந்தே கீரை சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும், கீரை சாப்பிடு, மூட்டு வலி வராது, நல்லா செரிமானம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். இந்த கண்டிஷன்ல இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த கீரை சாப்பிட்றதே ஒரு வேண்டா வெறுப்பா தான் சாப்பிட்றாங்க. கீரை செஞ்சு கொடுத்தா எங்க மேம் சாப்பிட்றாங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய பேர் வருவீங்க. பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கீரை பார்த்தாலே ஓடி போயிடுறான், இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன்றான், ஸ்நாக்ஸ்னா நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை ஒவ்வொரு ஆர்கனுக்குமே அது இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. முக்கியமா கீரையில நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு. இந்த நார்ச்சத்துக்கள், அதாவது கீரையில இருக்கக்கூடிய அந்த பச்சையம், அதிகமான பச்சையம், இந்த குளோரோஃபில்னு சொல்லுவோம், அந்த பச்சையம் நம்ம உடல்ல சேரும் பொழுதுதான் நிறைய மருத்துவ குணங்கள். பொதுவாக இந்த வெஜிடேரியன் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கீரைகள் நிறைய உணவுல சேர்த்துக்கணும். ஏன்னா நான்வெஜ்ல இருக்கக்கூடிய அசைவ உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என அனைத்துமே அதை விட பல மடங்கு சத்துக்கள் கீரையில இருக்கு. சரியான முறையில சரியான அளவுப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஆரோக்கியமான பலன்களை பெற முடியும். முக்கியமா இந்த கீரைகள் சாப்பிட்றவங்க என்னன்னா, இந்த கீரை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில மதியம் இரவு நேரத்துல அந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அதிகமான கீரையை சாப்பிடும் போதும் உடலுக்கு தீங்கு தான் தருதுன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம கீரையை எடுத்துக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேரத்துல கீரைகள் எடுக்கிறத நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா டைஜஷன் சரியா ஆகாது. இதுவே நம்ம காலையில சமைச்சதோ இல்ல மதியம் சமைச்ச கீரையை திரும்பவும் நம்ம இரவு நேரத்துல சாப்பிட்டோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக வரும். அதுவும் நிறைய பேர் பண்ற என்னன்னா, கீரையோட கொஞ்சம் பருப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது அது நிச்சயமா ஒரே வேளை மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். நைட்ல திரும்ப சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம என்னன்னா, நைட்ல கீரை கெட்டுடும்னு சொல்லிட்டு திரும்ப ஹீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து ஹீட் பண்ணி திரும்ப சாப்பிட்றாதீங்க. அது நமக்கு ஃபுட் பாய்சனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது நிச்சயமா டைஜஷன் ஆகாது. அதனால ஒரு வேளை கீரை செய்தது அந்த வேலைக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். இரவு நேரத்துல கீரை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, கீரை சாப்பிட்டுட்டு அதோட தயிர் சேர்த்து சாப்பிட்றது, கீரை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது, கீரையோட மீன் வகைகளை சேர்த்து சாப்பிட்றது, இதையும் டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேசிக்கா நம்ம எந்த கீரை சாப்பிட்டாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா, அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்க கீரைகள்னாவே நிறைய சத்துக்கள் நிறைந்தது தானே. அதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த அகத்திக்கீரையை பத்தி நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? சித்த மருந்து சாப்பிட்டா அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதா, மருந்தை முறிச்சிருமா? இப்ப மருந்தை முறிக்குதுன்னா அந்த அளவுக்கு இது நம்ம உடலுக்கு அப்போ ஏதாவது ஒரு ஹெல்த்தியான டயட் சாப்பிட்டாலும் அதையுமே இது அப்சார்ப்ஷன் நடக்காம தடுத்துருமா? அகத்திக்கீரையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. பேர்லயே இருக்கு பாருங்களேன், அகத்தி. நம்ம உள்ளுறுப்புகள்ல உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும். அதனால இதற்கு அகத்தி அப்படின்ற பேர் வந்தது. பொதுவா நிறைய ஸ்டாமினாவை நமக்கு கொடுக்கும். விரத காலங்கள்ல இந்த விரதம் எல்லாம் முடிச்சுட்டு அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. சாப்பிடும்போது அந்த ஸ்டார்வேஷன் முடிச்சுட்டு, அந்த விரதம் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு நம்ம எடுக்கும்போது உடனடியான ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்குதுன்னா இந்த அகத்திக்கீரையை சொல்லலாம். இந்த அகத்திக்கீரை மாதம் 2 அல்லது 3 முறை நம்ம தாராளமாக பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இதுவே மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம்னா பிளட் பிரஷர் பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வயிற்றுல ரொம்ப நாளா அல்சர் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கீரையை நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படின்னா, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இந்த கீரையோட சாறு மட்டும் எடுத்து காலையில குடிக்கலாம். இல்லைன்னா நிழல நல்லா உலர்த்தினும் பவுடர் பண்ணிக்கணும். இதுல பாதி அளவுக்கு சீரகமும் பவுடர் பண்ணி இதோட சேர்த்து எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே
சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பிளட் ப்ரெஷருக்கு எந்த மெடிசனும் தேவை கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலே இன்னைக்கு யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு தலையில உஷ்ணம் அதிகமாக இருக்கு, கிரேனியல் இன்ட்ரா கிரேனியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரெஷர் குறையணும். நிறைய பேருக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி ஃபியர் இருக்குன்னா இந்த அகத்திக்கீரையை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அகத்திக்கீரையினால வரக்கூடிய பலன்களையும் நம்ம முழுமையாக அடையலாம். ஒருவேளை நான் சித்தா மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அந்த சமயத்தில் இந்த அகத்திக்கீரையை எடுக்கக்கூடாதுன்னா அப்போ மட்டும் இந்த அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ணிக்கோம். சித்தா மெடிசன் சாப்பிடும்போது அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கீரைகளை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருந்து நான் மறந்துகிட்டே வர இன்னொரு முக்கியமான கீரையை சொல்றேன். நிச்சயமா இந்த கீரையை பார்த்தா விடாதீங்க, மார்க்கெட்ல நிச்சயமா இது கிடைக்கும். காசினி கீரை. காசினி கீரை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சாகுபடி பண்றாங்க, விளைச்சல் நிறையவே இருக்கு. நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், எல்லா மார்க்கெட்லயுமே இருக்கும், நீங்க கேட்டு வாங்குங்க. காசினி கீரைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லாருமே குழந்தைகளை இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். முக்கியமா கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமா டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு இல்லைங்களா, இவங்களுக்கு மிக சிறந்த ஒரு கீரைனா இந்த காசினி கீரை தான். சர்க்கரை நோயால் கண்கள்ல பாதிப்பு இருக்கு, அதே மாதிரி எனக்கு கண்ணில் பிபி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம். இந்த கண்டிஷனுக்கும் இந்த காசினி கீரை தான் மிக சிறந்தது. இந்த காசினி கீரையை சின்ன சின்னதா கட் பண்ணி சூப் மாதிரி நம்ம குடிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம்லாம் போட்டு இதை ரொம்ப பொடியா கட் பண்ணி போட்டு சூப் மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் இந்த காசினி கீரை மிக சிறந்தது. கால்களில் நிறைய பேருக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்குன்னா இந்த காசினி கீரையை மஞ்சளோடு சேர்த்து நல்லா அரைச்சி அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போட்டுட்டே வரணும். டயபெட்டிக் அல்சர் அவ்வளோ சீக்கிரம் காலில் வந்து சரி ஆகாது, ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்கு, கால்களில் வந்து ஒரு மறுத்து போற மாதிரியோ, கால்களில் வந்து தரையில வைக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு ஏதோ காலில் பூசின மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த காசினி கீரையை பயன்படுத்தலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, அவ்வளவு சத்துக்கள் இதுல இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய, முக்கியமா விட்டமின்ஸ் நிறைய இதுல நிறைஞ்சு இருக்கு. இந்த காசினி கீரையை வாரம் 2 அல்லது 3 முறை தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இல்லை டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் இந்த காசினி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமா இன்னும் ஒரு கீரை, இது ரொம்ப ரேர்னு சொல்லலாம். இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடிலாம் இது நிறையவே நம்ம பயன்படுத்துவோம். வயல் ஓரங்கள்ல நம்ம தாத்தா பாட்டிலாம் காலையில வயலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வரும்போது கொஞ்சம் இந்த கீரையை கொண்டு வந்துருவாங்க. வீட்டில் வந்து இது மதிய நேரத்தில் கடைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம். சக்கரவர்த்தி கீரை பேருக்கு ஏற்ற மாதிரியே இது சாப்பிட்டோம்னா உடலுக்கு அவ்வளோ பலம் தரக்கூடியது, சர்க்கரை நோயாளிகளுக்கும் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். உடலுக்கு பலம், அதாவது நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு கையில வந்து ட்ரெமர் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நரம்பு பேரே வந்து நடுக்கு வாதம் சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். அப்ப கைகள் வந்து ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நர்வ்ஸ் டிசார்டர் இருக்கு. இந்த கண்டிஷனுக்குமே இந்த சக்கரவர்த்தி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி சயாட்டிகா பெயின் இருக்கு, அதாவது பேராசன நரம்பு தாபிதம்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இந்த சயாட்டிகா பெயின் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னா, டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கும் இந்த சக்கரவர்த்தி கீரையை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். அது போக இது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம பாடியில எங்கன்னா உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலோ இல்லை நம்ம தொடர்ந்து, அதாவது நம்ம கட் ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு, அதாவது உள் உறுப்புகளோடு சேர்த்து குடல் பகுதியும் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா இந்த சக்கரவர்த்தி கீரையை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய கேன்சர், அதிலும் முக்கியமா பெருங்குடல்ல வரக்கூடிய கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லுவோம். கேன்சர் வராமல் இருப்பதற்கு சக்கரவர்த்தி கீரை ரொம்ப சிறந்தது. இந்த கீரையை நம்ம சிறுபருப்பு சேர்த்து உணவில் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். டெய்லி கூட இதை சாப்பிடலாம். ஏன்னா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அருமருந்து, அதாவது உடலை தேற்றுவதற்கு இந்த சக்கரவர்த்தி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி ஸ்டாமினா கம்மியா இருக்குன்னு சொல்றவங்க, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹைட்ரோசெல் மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்லை அதிகமான உதிரப்போக்கு, பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம்ல ரொம்ப எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னா இந்த சக்கரவர்த்தி கீரையை பயன்படுத்தலாம். எங்கன்னா நமக்கு இடுப்பு வலி இருக்கு, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு, அதற்குமே இந்த சக்கரவர்த்தி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை என்னால் தொடர்ந்து இந்த சக்கரவர்த்தி கீரையை பருப்போடு சேர்த்துலாம் எடுக்க முடியல, கிடைக்கும் போது நான் என்ன பண்ணலாம்னா வழக்கம் போல இதை நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை தேவையான போது தேவையான நேரத்தில் தண்ணீர்ல கலந்தோ, இல்லை நம்ம உணவுல வந்து ஏதாவது சாம்பார் வைக்கிறோம், பொரியல் செய்யறோம்னா அதுல ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் பொடியை போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னைக்கு மார்க்கெட்லயுமே இந்த கீரையோட பவுடர் நிறைய இடங்கள் அவைலபிளா இருக்கு, அதை வாங்கியும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
பார்க்கலாம். கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆரோக்கியமானதும் கூட. கண் தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், அதாவது தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து காலில் வரக்கூடிய வெடிப்புகள் வரைக்கும் நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு, டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு, குடல் ஆரோக்கியத்திற்கு கீரைகள் ரொம்ப முக்கியம். இந்த பதிவில் 3 முக்கியமான கீரைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.